Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல சில்லி கத்தரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்தரிக்காயை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாம கத்தரிக்காயை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கத்தரிக்காயை ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை செய்து எடுக்கலாம். ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கத்தரிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை செய்து எடுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை செய்துக்கோங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய கத்தரிக்காயையும் ஃப்ரை செய்து எடுக்கிறேன். கத்தரிக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை செய்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் ஃப்ரை செய்துக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறுறது வரைக்கும் வதக்க வேண்டாம். சாஃப்டானா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் சின்னதாக கட் செய்து வச்சிருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை செய்துக்கோங்க.
2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் ஃப்ரை செய்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதில் சூடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரை செய்து வச்சிருக்கிற கத்தரிக்காயை இது கூட ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இரண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது கூட மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி கத்தரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.